ஆண்டவராகிய தேவன் யாக்கோபை பார்த்து நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணி அந்த வாக்கின்படி வார்த்தையின்படி தம்முடைய தாசனை நடத்தி வருகிற அந்த பாதையிலே அவர் சந்தித்த மிக முக்கியமான ஒரு 3 காரியங்களை நாம் இந்த மாலை நேர கூட்டங்களில் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை தருகிறார். பகல் கூட்டங்களிலே நெகேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு 7 வித இரக்கங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பகல் கூட்டங்களிலேயும் அந்த இரக்கங்கள் எவ்விதமானது என்கிறதை நம்மோடு பேசி அதை ஜெபமாக்கும்படியாக கர்த்தர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ மகத்துவம் உள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னோட கூட இருப்பேன். நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியில் நான் உன்னோடு கூட இருப்பேன். You are going to come back. நீ திரும்பி வரப்போகிறாய். உன்னுடைய தரிசன எல்கைக்குள்ளாக நான் உனக்கு வாக்கு பண்ணின ஸ்தானங்களுக்குள்ளாக உன்னை நான் திருப்பி கொண்டு வருகிறேன் என்று தேவன் யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்து அதை அப்படியே நிறைவேற்றி வருகிற பாதையிலே அவர் சந்தித்த ஒரு நபர் ஏசா என்கிறதை நாம் வேதத்தில் கவனித்தோம். ஏசாவின் வாழ்வில் இருந்து ஏசா என்கிறதை நம்ம வெறும் ஒரு நபராக பார்க்காமல் ஏசாவின் சுபாவங்களை தேவ மனிதனாகிய யாக்கோபு சந்திக்க வேண்டியதாயிருந்தது. அதை கடந்துதான் தரிசன எல்கைக்குள் வரவேண்டியிருந்தது என்கிறதை கடந்த 2 நாட்கள் இரவில் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு இரவிலே அந்த தேவ மனிதர் சந்தித்த இன்னும் ஒரு நபரை, இன்னும் ஒரு சம்பவத்தை நாம் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் இருந்து கவனிக்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நாம் இந்த அதிகாரம் முழுவதையுமே வாசிக்க வேண்டிய ஒரு பெரிய அவசியம் உண்டு. ஸ்தோத்திரம். இந்த அதிகாரம் மட்டும் அல்ல, 34 மற்றும் 35 ஆகிய அதிகாரங்களையும் நாம் இணைந்து வாசிக்க வேண்டிய ஒரு பெரிய அவசியம் உண்டு. ஒரு நீண்ட வசன பகுதி. ஆனால் இந்த சரித்திரம் நமக்கு தெரிந்திருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆமென் நாம் இந்த தேவ வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தேவ மனிதனை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வருகிற போது சீகேம் என்கிற ஒரு பட்டணத்தின் அருகிலே அவர்கள் தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழல். ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையிலே அங்கே இருந்து யாக்கோபுடைய ஒரே மகளாகிய தீனாள் நான் தேசத்தை சுற்றி பார்க்க போகிறேன் என்று புறப்படுகிறாள். சீகேம் பட்டணத்தை அவளும் அவளுடைய தோழிகளுமாக சுற்றி பார்க்க போகிற போது அங்கே சில பிரச்சனைகள் நடக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். வேதாகமம் எல்லாவற்றையுமே நமக்கு மிக எச்சரிப்புக்கு ஏதுவாகவும் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை கவனத்தோடு கொண்டு போவதற்காகவும் எழுதி தந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மகிமையான வார்த்தைகளை நமக்கு எழுதி தந்தமைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சீகேமிலே யாக்கோபின் குடும்பம் ஒரு பெரிய சீரழிவை சந்திக்க நேர்ந்தது. ஸ்தோத்திரம். இதுவரை அவர் குடும்பம் சந்தித்திராத, அவர் குடும்பம் கண்டிராத ஒரு பெரும் ஆபத்தை, ஒரு பெரும் அழிவை, ஒரு பெரும் காயத்தை சந்திக்க நேர்ந்தது. ஸ்தோத்திரம். இதிலிருந்து மீண்டு வருவது ஒரு பெரிய போராட்டமான நிலையாக இருந்தது என்கிறதை இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த குடும்பத்தினுடைய அடையாளமே முற்றிலும் மாறி போனது. இந்த குடும்பத்தை குறித்த சுபாவ செயல்களே முற்றிலும் மாறி போய் நிற்கிற ஒரு காரியத்தை இந்த 34வது அதிகாரத்தில் நாம் காண முடியும். சீகேமின் சீரழிவுக்கான 7 காரணங்களை இன்றைக்கு மாலை உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பேசும்படிக்கு விரும்புகிறேன். ஏன் இந்த சீகேமிலே யாக்கோபின் குடும்பம் ஒரு சீரழிவை சந்திக்க நேர்ந்தது? 7 காரணங்கள் தேவ வார்த்தையாய் தெய்வம் நம்மோடு கூட பேசி நம்மை ஆமென் விடுதலையின் பாதையில் நடத்துவாராக. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அருமையான ஸ்தோத்திரம். போதகர் ஜெபித்தது போல நானும் ஜெபத்தோடு நிற்கிறேன். இன்றைக்கு மாலை சில குடும்பங்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. சிக்கிக் கொண்ட சில விடுதலை பெற முடியாத சுபாவங்களுக்குள் இருந்து கர்த்தர் விடுதலை தந்து நம்முடைய குடும்பத்தை ஆச்சரியமும் அற்புதமான பாதைகளை நடத்துவாராக. தேவ சமூகத்தில் அமர்ந்து
தியானித்த போது தெய்வம் எனக்கு கற்றுக் கொடுத்த, காண்பித்து கொடுத்த ஒரு 7 காரணங்கள், சீகேமின் சீரழிவுக்கான காரணங்கள் 7. 1, ஏன் இந்த சீரழிவு இந்த குடும்பத்தில் இவர்களுக்கு நேர்ந்தது? தவறுகளுக்கு காரணமான தனித்த பயணம் முதல் காரணம். தவறுகளுக்கு காரணமான தனித்த பயணம். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க அன்போடு அழைக்கிறேன். வாழ்க்கையில ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்போதுமே ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எப்போதுமே வாழ்க்கை துணையை தந்திருப்பார். We will have someone from our family. நம் குடும்பத்தில் இருந்தோ அல்லது ஆவிக்குரிய அனுபவங்கள் அடிப்படையில் ஜெபிக்கும் நண்பர்களையோ கர்த்தர் நமக்கு தந்திருப்பார். நாம் பெரும்பாலும் வீழ்வது அநேகரோடு கூட இருப்பதில் அல்ல, தனித்து நிற்கும் போதாக்கும் வீழ்ந்து போகிறோம். தனித்து நிற்கும் போதாக்கும் வீழ்ந்து போகிறோம். சத்துரு நாம் எப்போது தனித்திருப்போம் என்பதை எதிர்பார்க்கிறான். நம்முடைய தனிமையிலாக்கும் பலவிதமான இச்சைகளை, பலவிதமான பாவ உணர்வுகளை, பலவிதமான தீமைக்கு ஏதுவான வீழ்ச்சிகளை அவன் நமக்கு காண்பிக்கிறான். ஆமை, நம்மை வீழ்த்த துடிக்கிறான். பாருங்கள், 34ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இப்படி தொடங்குகிறது. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். 12 அண்ணன்மார் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். யாரேனும் ஒருத்தனை கூட்டு போயிருக்கலாம், அல்லது சகோதரர்கள். என்ன, 12 சகோதரர்கள் இருக்கிறாங்க. யாரேனும் ஒருத்தரை கூட்டு போயிருக்கலாம், ஆனா அவன் யாரையுமே கூட்டு போகல. சரி, அண்ணன் அல்லது சகோதரர்கள் இத்தனை பேர் இருந்து ஒரே ஒரு பெண் பிள்ளை இருந்தா கண்டிப்பா அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு இல்லையா? ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தா அப்பா சொல்லுவாரு, என் பிள்ளை மேல யாரும் கை வைக்க கூடாது இல்லையா? பொதுவாகவே இந்த எதிர்பாலின பாசம் நிறைய இருக்கும். ஆண் பிள்ளைகள் மேல தாய்மாருக்கு பாசமும், பெண் பிள்ளைகள் மேல தகப்பன்மாருக்கு பாசமும் இருக்கிறது இயற்கை. அது உண்மையான அன்பு கூட, உண்மையான அன்பும் கூட. சில நேரம் இந்த அம்மாமார் சொல்லுவாங்க, இந்த பொம்பளை பிள்ளைக்கு நீங்க செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்து வச்சிருக்கீங்க. அவர் சொல்லுவார், எனக்கு இருக்குதே ஒத்தைக்கோ ஒரு செல்ல பிள்ளை. ஆமா, ஸ்தோத்திரம். அவர் சொல்லுவார், எங்க அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கு என் பிள்ளைய, எங்க பாட்டியை பார்த்தது மாதிரி இருக்கும். ஒரு நாளும் ஒன்ன பார்த்தது போல இருக்குன்னு சொல்ல மாட்டார். தோத்திரம். ஏன்னா ஒன்ன பார்த்து உன் கூட குடும்பம் நடத்துறதே மகா பெரிய உலக சாதனை. இது போல இன்னொன்னு இருந்தா அது பெரிய உலக சோதனையா மாறிடக்கூடாதுன்னு நினைப்பாரு. என்னவோ பெரும்பாலும் அப்பா சொல்லுவாரு, எங்க அம்மா மாதிரியே இருக்கா பிள்ளை, அதனால அவளை நீ ஏதேனும் பேசக்கூடாது அப்படின்னு. நான் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது யோசித்து பார்த்தேன். சகோதரர்கள் ஏதேனும் ஒருவரை கூட்டிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனைக்கு அங்க வழி இருந்திருக்காது, அல்லது தகப்பனை கூட்டிட்டு போய் இருந்தா இங்க இந்த பிரச்சனைக்கு ஏது இருந்திருக்காது. ஆனால் அவள் தீர்மானித்த காரியம் என்ன தெரியுமா? I am going alone. நான் தனித்து போகிறேன். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ரொம்ப கவனமா இருக்கணும். பெற்றோரை விட்டு, ஆவிக்குரிய உறவுகளை விட்டு என்றைக்கு நான் தனித்து போகிறேனோ தவறுகளுக்கு ஏதுவாகிறது. பலரும் வீழ்வது தனிமையிலேயே. தனிமையில் இருக்கும்போது மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா? யோசேப்பு தனித்து இருந்த போதுதான் அவனுக்கு ஒரு பாவ வலை வீசப்பட்டது. வீட்டில் ஒருவருமே இல்லை. போத்திபாரின் மனைவி நினைத்தாள் ஒருவருமே இல்லை என்று. ஆனா யோசேப்புக்கு தெரியும், உனக்கு தெரியாது, நீ குருடி, இன்னும் ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. அவர் என்னோடு கூட என் தேசத்தில் இருந்து பயணித்து வந்த சர்வ வல்லமையுள்ள தேவன். இங்க பாருங்க, அற்புதங்கள் நடக்கும் போது மட்டும் ஆண்டவர் என் கூட இருக்காருன்னு மைக்க பிடிச்சு சாட்சி சொல்லக்கூடாது. அந்தரங்க வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எந்த தனிமையிலும் ஒரு நாளும் நான் தனியாத்தான் இருக்கிறேன், எதுவுமே எனக்கு ஸ்தோத்திரம் தடை இல்லை, நான் என்ன செஞ்சாலும் யாரும் இப்ப பார்க்க போகிறதில்லை என்று நாம் நினைக்க கூடாது. வேதாகமம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, தெய்வம் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நியாய தீர்ப்பு நாளிலே கொண்டு வருவார் என்பதை நாம் பிரசங்கியின் புஸ்தகத்தில் தெளிவாய் வாசிக்கிறோம். அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் கவனிக்கிறீர்களா? என்னை சற்று கவனிங்க. சிலருடைய கவனம் சிதறுகிறதை காண்கிறேன். கொஞ்சம்
தேவ வார்த்தையை கவனியுங்கள். தனித்த பயணம் தவறுகளுக்கு ஆதாரமாய் மாறும். தேவனை விட்டு தனியே ஒரு நாள் நம் வாழ்ந்து இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க முடியாது. அவரை விட்டு பிரியாத ஒரு ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் தங்கள் வாழ்க்கையை வெற்றியாய் முடித்த அத்தனை பரிசுத்தவான்களும் தனித்திருக்கும் போதெல்லாம் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். தனித்திருக்கும் போதெல்லாம் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். தாவீது தன் வாழ்க்கையில் வனாந்தரத்தில் இருந்தபோது, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது, he was all alone, left alone, தனித்து விடப்பட்டான். ஆடுகளை மேய்க்கிறதுல 7 அண்ணன்மார்ல ஒருத்தன் கூட அவனுக்கு சப்போர்ட்டுக்கு போகல. 3 அண்ணன்மார் ராணுவத்துக்கு போனாங்க. 4 பேர் எங்க ஊர் சுத்த போனான்னு தெரியல, ஊர் சோவாரி பயலுக. அதுல ஒருத்தனை கூட அப்பாவும் இந்த தாவீது கூட போன்னு சொல்லல. அந்த 4 பேர்ல ஒருத்தருக்கு அது தம்பி கூட போவுமேங்கிற ஒரு எண்ணம் வரல. தாவீது அந்த வனாந்தரத்தில் தனித்திருந்த போது தன்னை காத்துக் கொண்டான். அவரை குறித்து அரண்மனையில் பேசப்படுகிறது. ஸ்தோத்திரம், தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அவன் சாமர்த்தியம் உள்ளவன், வாசிப்பதில் தேறினவன் என்றெல்லாம் அவனை குறித்து அரண்மனையில் பேசப்பட்ட போது கடைசியில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதாக. வனாந்தரத்தில் தனித்திருந்த போது, வாலிப நாட்களில் தனித்திருந்த போது தன்னை தேவ பிரசன்னத்தோடு காத்துக்கொண்ட தாவீது அரண்மனை வாழ்வு வந்த போது உப்பரிகையில ஒரு நாள் ஏறி சுற்றி சொன்னான், யாருமே இல்லை, நானும் பச்சை பாழும் என்று நினைத்தான். பார்த்தீங்களா? வாழ்க்கையில் என்னைக்குமே தனிமை நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் வீழ்ச்சிக்கான வழியை வகுத்து கொடுத்து கொண்டே இருக்கும். எத்தனை வயதானாலும் வாலிபத்தில் தன்னை காத்து கொண்ட தாவீது, கர்த்தர் தனக்கு மனைவிகளை தந்த பிற்பாடும் கூட விழுந்து போகத்தக்கதான ஒரு வாய்ப்பு தனிமையில் ஏற்பட்டது. தனித்த பயணம் தவறுகளுக்கு காரணமாயிற்று. சீகேமின் வீழ்ச்சிக்கு முதல் காரணம் தனித்த பயணம். வேதாகமத்தில் ஏவாளும் ஆதாமும் சேர்ந்திருந்த போது பிசாசு வரல. பார்த்தீங்களா? ஆமா, ஆதாம் அன்னைக்கு என்ன டியூட்டிக்கு போனார்னு தெரியல. ஏவாள் மேடம் என்ன லீவ் எடுத்தாங்கன்னு தெரியல. தோத்திரம், அல்லேலூயா. மேடம் டியூட்டில இருந்தா பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு லீவ்ல இருந்து கொஞ்சம் தனியா இருந்ததாக்கும். ஆதாம் சொல்லிருப்பார், வாரி அம்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். ஏவாள் சொல்லிருப்பா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு டாடி, நீங்க போயிட்டு வாங்க, நான் கொஞ்சம் வீட்டுல இருக்கேன்னு. தோத்திரம், அல்லேலூயா. தோத்திரம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா? ஆமா, நம்ம பெரும்பாலும் ஏமாற்றப்படுறது சிஸ்டர் தனியா இருக்கும் போதாக்கும். 300 ரூபாய் அயன் பாக்ஸ 800 ரூபான்னு கொண்டு வந்து நம்ம தலையில கட்டுவான். நம்ம சண்டை போட்டு 600 ரூபாய்க்கு வாங்குவோம் பாருங்க. எப்போ புருஷன் இருக்கும்போது ஒருத்தனும் வரமாட்டான். அமேசான்ல இருந்து பொருள் புருஷன் இருக்கும்போது வருமோ? அவனுக்கு தெரியும் 10 மணிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான் டெலிவரி. பிளிப்கார்ட்ல இருந்து எப்போ வரும்? சார் இல்லாத நேரம் வரும். இருக்கிற நேரம் வந்தா இவர் பார்சல் போட்டுருவாரு நம்மள, இல்லையா? தனிமையில் இருக்கும் போதாக்கும் நிறைய பிரச்சனைக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கிறது. தாவீது தன் வாழ்க்கையில் வாலிபத்தில் காத்துக்கொண்டான். நல்ல ஸ்தானம் வந்தபோது இழந்து போக வேண்டிய நிலைமை. தனிமையிலும் தேவன் தன்னோடு கூட இருக்கிறதை ஆமென் உப்பரிகையில் உலாவும் போது மறந்து போனான். வேதத்தில் தேவன் அற்புதமாய் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் சிம்சோன். அவரை குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வேத பகுதி. உங்க பைபிளை கொஞ்சம் என் கூட திருப்பி இந்த வசனங்களை கவனிங்க. நியாயாதிபதிகள் 14 அதனுடைய 5வது வசனத்தை பாருங்க. இப்போ திம்னாத்துல இருக்கிற ஒரு பெலிஸ்திய குமாரத்தி ஒருத்திய பார்த்துட்டு வந்துட்டு அவளை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கார். தேவ பிரதிஷ்டை சுமக்கிறவர் திம்னாத்துல போய் ஒரு பெலிஸ்திய ஸ்திரியை பார்த்துட்டு வந்துட்டு, அவளுக்கு இஸ்ரவேலின் மேன்மையெல்லாம் தெரியாது, ஆவிக்குரிய அடையாளம்லாம் தெரியாது. ஆனா இவர் அப்பா அம்மாவை கேன்வாஸ் பண்ணிட்டார், பிரெயின் வாஷ் பண்ணிட்டார். வேற வழி இல்லை. அப்பாவும் அம்மாவும் கூட ஒத்தக்கு ஒரு பையன், இவனுக்கு ஏதாவது ஒண்ணு கட்டி வைக்கணுமே, கட்டி வைக்கட்டாலும் இவன் இருக்க கொடுமைக்கு நிக்க போறது இல்லை. அதனால நம்ம மானத்தை காப்பாத்தணும் கொஞ்சம் கூட போயிருவோன்னு போறாங்க. ஆனா
கூட போகும்போது என்ன நடக்குது பாருங்க. 5வது வசனம். அப்படியே சிம்சோனும் அவன் தகப்பனும் அவன் தாயும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று புறப்படும் போது. எத்தனை பேர் புறப்படுறாங்க சொல்லுங்க? புறப்படும் போது எத்தனை பேர் புறப்படுறாங்க? 3 பேர். ஆனா விஷயம் யாரை பத்தி மட்டும் சொல்லப்படுது? ஒத்த நபரை பற்றி. புறப்படும் போது தாயும் தகப்பனுமாய் புறப்படுகிறார்கள். ஆமென். சிம்சோனும் இணைந்து புறப்படுகிறார். ஆனா திம்னாத் ஒரு திராட்சை தோட்டத்துக்கு போகும்போது அப்பா அம்மாவை காணோம். பின்ன வரல. அப்பா அம்மாவை முன்ன அனுப்பிட்டு பார்ட்டி லேட்டா போயிருக்கு. ஹலோ, சில பிள்ளைகளை பார்த்தீங்களா? மம்மி டாடி நீங்க சீக்கிரம் சர்ச்சுக்கு போங்க, பாஸ்டர் திட்டுவார் இல்லைன்னா. நான் கொஞ்சம் எழுத வேண்டி இருக்கு. நீ என்ன எழுதுவன்னு பரலோகத்துக்கு தெரியுமடே. உன் எழுத்து லட்சணம் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நீ எப்ப தனிமையில உட்காரி அப்ப பரலோகத்துடைய அத்தனை கேமராவும் உனக்கு நேரையாக்கும் திருப்பப்படுது. தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம தனிமையில் இருக்கும்போது அத்தனை கேமராவும் நமக்கு நேர திருப்பப்படுது. பரலோக கேமராவுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? இது ஆடியோ வீடியோவை மட்டும் எடுக்காது, ஃபீலிங்கை கூட கேப்சர் பண்ணும். அதான் பிரச்சனை. ஈவன் வாட் வி திங்க், நீ நினைக்கிறத கூட பிக்சரைஸ் பண்ணி அங்க வச்சிருக்கோம். உன் உணர்வுகளை கூட அங்க படமாக்கி வச்சிருக்கோம். சார் நான் செய்யல நினைச்ச தம்பி. அதாமக்கும் தேவ சமூகத்தில் நம்ம பயபக்தியோடு வாழணும்னு சொல்றது நம்ம அது புரியறது இல்ல. நம்ம நினைக்கிறோம் பரவாயில்ல, கற்பனை தானே, கண்ணை மூடி அப்படியே கற்பனை காணலாம். நீ காண்கிறதெல்லாம் அங்க படமாகும், கேப்சர் ஆகி இருக்கும். ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார் இல்லையா, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே என்ன ஆச்சுதான், அவளோடு பாவம் செய்தாயிற்று இல்லையா? நம்ம வசனத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ சிம்சோன் புறப்படும் போது பெற்றோரோடு புறப்பட்டான். இடையில் அப்பா அம்மா கிட்ட சொன்னான், நீங்க போங்க, நான் கொஞ்சம் லேட்டா வரலாம். சேர்ந்து போங்கன்னா போங்க. போயிட்டாங்க அவங்க 2. இவர் பார்ட்டி கொஞ்சம் லேட்டா போகுது. போகும்போது தான் என்னத்தை பார்க்கிறாரு? சிங்கம், கர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்ததா. இவர் அதை அடிச்சு ஒரு ஆட்டை கிழிச்சு போடுறது போல போட்டுட்டு எல்லாம் செஞ்சுட்டு ஒரு சிங்கத்தை அடிச்சு கொண்டு இருக்கான். ஒரு சொட்டு ரத்தம் கூட மேல பட்டிருக்காதா? எப்படி கழுவுனா, என்ன தொடச்சாம்னு தெரியல. இந்த தாய் தகப்பனுக்கும், டே நீ வரும்போது நல்ல முடி அழகா சீவிட்டு வந்திய தங்கம், இப்ப முடி ஒரு மாதிரி களைஞ்சு கிடக்க, ஒன்னும் தேடுறது இல்ல, பாக்குறது இல்ல. பாத்தீங்களா? தோத்துறோம். நம்ம பிள்ளை எப்படி போனா எப்படி வரும்னு தாய் தகப்பனுக்கு தெரியணும். மாற்றங்கள் தெரிஞ்சா அன்போடு விசாரிக்கணும். விசாரணை கமிஷன் வச்சிடக்கூடாது. என்ன அதை விசாரிக்கிறதுக்கு 4 பேரை கூட்டு வந்துடக்கூடாது. பிரச்சனை கலவரமாயிரும். நீங்க அங்க விசாரிக்க முன்னாடி வாட்ஸ்அப்ல 50 குரூப்புக்கு ஷேர் ஆயிரும். அது விசாரணை கமிஷன் வைக்க கூடாது. நம்ம பிள்ளையுடைய காரியம். இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த பிள்ளையுடைய நடவடிக்கையில வித்தியாசம் தெரியுதே. வரும்போது நல்லத்தான வந்தா, இப்போ ஒண்ணுமே கேட்கல பாருங்க, ஒண்ணுமே கேட்கல. தனிமையில் போன போதாக்கும் சிம்சோனின் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கான காரியங்கள் நடக்குது. தனித்த பயணம் ஆபத்தானது. தனித்த பயணம் ஆபத்தானது. இன்னைக்கு இரவு ஒருவேளை தெய்வம் இல்லாம உங்க வாழ்க்கை தனிச்சு பயணிக்கும்னா, யுவர் லைஃப் இன் டேஞ்சர். உங்க வாழ்க்கை பெரிய ஆபத்துக்குள்ள இருக்கிறது. ஆண்டவர்ட்ட சொல்லணும், ஒரு நொடி கூட உங்களை விட்டு நான் விலகக்கூடாது ஆண்டவரே. அவர் விலக மாட்டார். என்ன, நம்ம அவர்கிட்ட என்னை விட்டு நீர் விலகாதிரும்லாம் பாட்டு பாடினா கர்த்தர் சிரிப்பார். சாத்தான் சிரிப்பான். என்ன பைபிள் தெரியாதாக்கும் நம்ம பாட்டு பாடிட்டு இருக்கிறது. என்னை விட்டு போய் விடாது ஆண்டவரே, என்னை விட்டு. அவர் ஏன் போறார்? அவர் சொல்றாரு, எப்பா நான் உன்னை விட்டு போறதில்லை, நீ தான் கொழுப்படுத்து என்னை விட்டு போற. நீ போயிட்டு அங்க போய் நின்றுட்டு இயேசுவே எங்க போனீர்னு கேட்க போனது நீ. பழி யார் மேல?
என் பக்கத்திலே இரும்போ இயேசுவே. அவர் சிரிக்கார், ஐயோ நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன், நீ தான் என்னை விட்டு தூரம் போய் உட்கார்ந்துருக்க. அங்க போய் உட்கார்ந்துட்டு என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. அவருக்கு இறங்கி வந்து 2 அறை கொடுக்கணும் போல தோணும். நான் உன் பக்கத்துல தான் இருந்தேன், நானா எழும்பி போனேன். பைபிள்ல எங்கேயாவது கர்த்தர் எழும்பி போனாரா? எழும்பி போனது யாரு? சரி, பாட்டெல்லாம் விளக்கி பேசினா நான் குற்றவாளியாக வேண்டியிருக்குன்னு நீங்க ரசிச்சு பாடுற பாட்டா இருக்கும். அது ஆண்டவர் அழுதுகிட்டே கேட்பார், இது விவரம் தெரியாத ஆளா இருக்க சார், ராகத்துக்காக உட்கார்ந்து இந்த பாட்டை பாடி என்னைய குத்தி குத்தி கொலை பண்ணுது அப்படின்னு நினைப்பார் அவர். பைபிள்ல என்னைக்குமே அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்படி விலகுனா மகனே நீ தான் விலகுன, நீ விலகிட்டு என்னைய பார்த்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. அப்ப தெய்வத்தை விட்டு தனித்த ஒரு பயணமாக்கும் தவறுகளுக்கு காரணமாய் மாறுகிறது. இன்றைக்கு இரவு திரும்பவும் தெய்வத்தோடு இணைந்த நம்முடைய பயணம் தொடங்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். ஒருவேளை தூரம் போயிருக்கலாம், ஆண்டவர் மறந்து போயிருக்கலாம். நம்ம மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. இளைய குமாரன் தகப்பனை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும், குமாரன் தகப்பனை மறந்தாலும் தகப்பன் பிள்ளையை மறக்கவே இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை திரும்பி வருவான் என்பதை எதிர்பார்த்து தகப்பன் காத்திருந்தார். அவருக்கு தெரியும், என் பிள்ளை கையில பணம் இருக்கிற வரைக்கும் தான் எங்கேயாவது சுத்துவான், இல்லாத அன்னைக்கு எவனாவது துரத்துவான், என் பிள்ளை என்கிட்ட தான் ஓடி வரும். இன்றைக்கு இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தனித்த பயணத்தை விரும்பாத ஒரு தெய்வம், நானும் உன் கூட வர்றேனே, நானும் உன் பயணத்தில் நிற்கிறேனே, இந்த காரியத்தில் நானும் உன்னோடு இணைந்து செயல்படுகிறேனே, எவ்வளவு அன்புள்ள நேசர் தெரியுமா நம்ம ஆராதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற ஒரு அற்புதமான வசனம், மார்க் எழுதிய சுவிசேஷத்தின் கடைசி வசனம். மார்க் எழுதிய சுவிசேஷத்தினுடைய அந்த கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணாங்களாம். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து. என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா? அவர்கள் போய் பேச 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 வார்த்தை இவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிறது, செயல்கள் தேவனுடைய கரத்திலிருந்து புறப்படுகிறது. அவர்களை கர்த்தர் ஒருபோதும் தனியே விடவே இல்லை. ஹல்லேலூயா. சோ தவறுகளுக்கு காரணமான தனித்த பயணம் முதல் காரணம். தெய்வத்தை மறந்து ஒரு பயணம் வாழ்க்கையில் வேண்டாம். தெய்வத்தை மறந்து ஒரு நாள் நமக்கு துவங்க வேண்டாம். தெய்வத்தை மறந்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் தொடங்க வேண்டாம். ஆமென். let everything begin with the creator. படைத்தவரோடு கூட அனைத்தும் தொடங்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக இந்த சீகேமின் சீரழிவுக்கான இரண்டாவது காரணம், மதிகெட்ட காரியத்தை மனம் துணிந்து செய்ததால் சீரழிவு வந்தது. மதிகெட்ட காரியத்தை மனம் துணிந்து செய்ததால். பைபிள் வச்சிருப்பீங்க நம்புறேன். சிலரை பார்க்கிறேன் பைபிள் இல்லாம உட்கார்ந்து இருக்கீங்க. இன்னைக்கு ராத்திரி உங்களை கொஞ்சம் டீல் பண்ண வேண்டி இருக்குது. தோத்துறோம். நீங்க எவ்வளவு நல்ல விசுவாசியா இருந்தாலும் எனக்கு பைபிள் டைரி ரொம்ப முக்கியம். எந்த கூட்டத்திலையும் வசனமும் தேவ சத்தியத்தை கேட்கிறதை எழுதி வைக்கிறதை முக்கியப்படுத்தணும்னு எனக்கு எல்லாம் தெரியும்லாம் கொம்பு முளைச்சிட்டு வால் முளைச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. அதை கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். நம்ம கட்சி கூட்டத்தில் கட்சி தலைவர் பேசுறதை கேட்கவா வந்திருக்கோம்? தெய்வம் பேசுகிற மிக முக்கியமான காரியங்களை எழுதி வைக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ள இருக்கிறோம். ஆகையினால have to bring your Bible and your diary. என்ன ரொம்ப முக்கியமானது. ரைட். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 2வது மற்றும் 7வது வசனத்தை பாருங்க. 7வது வசனத்தில் அவன் செஞ்ச காரியத்தை குறித்து சொல்லுகிற போது வசனம் இப்படி சொல்லுகிறது. யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியில் இருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோட சயனித்து செய்யத்தகாத மதிகெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே. இந்த வார்த்தையை பாருங்க, செய்யத்தகாத மதிகெட்ட காரியத்தை. சீகேம் செய்யத்தகாத மதிகெட்ட காரியத்தை துணிந்து செய்தான்.
அது மதிகட்ட காரியம். ஆனால் அவனுடைய மனதில் ஒரு துணிவு. சில சீரழிவுகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? மதிகட்டதுன்னு தெரிஞ்சாலும் கூட அத மனம் துணிந்து செய்கிறது. ஒரு அந்நிய குடும்பத்திலிருந்து ஒரு மகள் நம்முடைய எல்கைக்குள் வந்திருக்கிறாள். அவள் இன்னார் என்று நாம் அறியோம். அவள் வந்திருக்கிறாள். அவள் யாரு என்னன்னு விசாரிப்போன்னு கூட இல்லை. அவளை கண்டவுடனே அவளை எடுத்து கொண்டு போய் அவளோடு சயனித்தான் என்று வசனம் 2 நமக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, எந்த எதிர்பாலரையும் பார்த்த உடனே ஆத்தாடின்லாம் சொல்லக்கூடாது, மனசுல அழகுன்னு சொல்லக்கூடாது. சோழிய முடிச்சு விடுவார் கர்த்தர். நல்லா கவனிக்கணும். ஹலோ, கவனிக்கிறீர்களா? ஆமா, நான் எங்க போனாலும் சொல்வேன். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு அந்த போத்திபாரின் வீட்டுக்குள்ள பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்ள காரணம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 39:8 வசனம் இப்படி சொல்லுகிறது, அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல். அந்த வேர்டை கவனிச்சு பாருங்க. ஆமா, போத்திபாரின் மனைவிய அவன் என்ன வார்த்தையை வச்சு சொல்றான் தெரியுமா? எஜமானுடைய மனைவி. எனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். என்னைக்குமே வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 எஜமான்கள் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 எஜமான்கள் உண்டு. ஸ்தோத்திரம். ஒன்று படைத்தவராகிய எஜமான். படைத்த தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எஜமான். சும்மா கண்ட உடனே அவனோடு தப்பு பண்ணலாம் அவளோடு தப்பு பண்ணலாம் நினைக்க இந்த பரலோக எஜமான் விடமாட்டாரு. ஹலோ, ஆமா, படைத்த தெய்வம் முதல் எஜமான். 2வது எஜமான் யார்? திருமணமானவர்களாயிருந்தால் வாழ்க்கை துணை அவர்களுடைய 2வது எஜமான். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். திருமணமானவர்களா இருந்தால் வாழ்க்கை துணை அவர்களுடைய 2வது எஜமான். திருமணமாகாதவர்களா இருந்தால் பெற்றோர் அவர்களுடைய 2வது எஜமான். யோசேப்பு தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள காரணம் என்ன தெரியுமா? எஜமான் ஒருவர் இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு. அந்த உணர்வு. ஒரு நபரை பார்க்கும்போது அந்த நபருடைய பரலோக எஜமான் என்னை கவனிக்கிறார், என் பார்வை எத்தகையது, என் நினைவு எத்தகையது, என்ன நோக்கத்தோடு பேசுறேன், என்ன நோக்கத்தோடு அவங்க கிட்ட போய் நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யட்டுமான்னு கேட்கிறேன். He knows. இந்த பரலோக எஜமானுக்கு எல்லாம் தெரியும். சீகேமுக்கு தான் தெய்வனே தெரியாது, பிறகு எஜமான் யாருன்னு எங்க தெரியும்? மதிகெட்ட காரியத்தை மனம் துணிந்து செய்ததுனால இந்த சீரழிவு உண்டாயிற்று. ஒரு 5 காரியத்தை வேகமா சொல்றேன், நிறைய இருக்கு பைபிள்ல. எது மதிகேடு அப்படின்ட்டு? 1, தேவன் இல்லைன்னு எவன்லாம் நினைக்கிறானோ அவனுடைய மதி எல்லாம் கெட்ட மதி. சங்கீதம் 14ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தில் வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வசனங்களை திருப்பி தேவ வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். சங்கீதம் 14:1. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அப்போ மதிகெட்ட காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா அதுல 1 தேவன் இல்லை, கடவுள் இல்லை. கடவுளே இல்லைன்னு சொல்றதும் மதிகெட்டதுதான். இந்த இடத்தில் ஆண்டவர் இல்லை. ஆமா, நான் என்ன செஞ்சாலும் பரவாயில்லை. அவன் சீகம் என்ன நினைச்சிருப்பான்? நம்ம இளவரசர் பத்திகளா, இளவரசர் என்ன பண்ணாலும் எவனும் கேட்க மாட்டான். அவனுக்கு தெரியாது ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறாரு, மொத்தத்துக்கும் முடிச்சு விடுவார்னு அவனுக்கு தெரியல. ஸ்தோத்திரம். வாலிப வயதில்ல பாத்தீங்களா, அவருக்கு அப்படியே முறுக்கு ஏறி அவர் துடுக்கா எல்லாம் செஞ்சுட்டு ஒருவேளை நம்மளை தடுக்க முடியாதுன்னு நினைச்சது. ஆனா வேதம் சொல்லுகிறது மதிகெட்ட காரியம்.
மதிகெட்ட காரியம். ஒன்று, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகெட்டவன். இரண்டாவது, நீதிமொழிகள் 6:32, நீதிமொழிகள் 6:32 வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, ஸ்திரியுடன் விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன். பாலியல் பாவங்கள் அனைத்தும் மதிகெட்டவன் செய்யக்கூடியது என்று வேதம் சொல்லுகிறது. புத்தி உள்ளவன் ஒரு நாளும் முறைகேடான வாழ்க்கைக்கு தன்னை விற்று போட மாட்டான். கிறிஸ்தவனாயிருந்தாலும் கிறிஸ்தவன் அல்லாதவனாயிருந்தாலும் வேதம் அனைவருக்கும் உரியது. பாலியல் பாவத்தில் விழுகிற யாரானாலும் மதிகெட்டவன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். மூன்றாவது, ஸ்தோத்திரம், எசேக்கியேல் மன்னிங்க அவன் நீதிமொழிகள் 11:12, நீதிமொழிகள் 11:12, ஸ்தோத்திரம், பிறனை அவமதிக்கிறவன், ஆமா, மதிகெட்டவன் தான் பிறனை அவமதிப்பான். அண்டர் எஸ்டிமேட்டிங் அதர்ஸ். பிறரை பார்த்து ரொம்ப அவமதிப்பா பேசுறது. ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் யாரையும் அவமதிச்சா அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை சார், அதெல்லாம் அவன் ஒரு பெரிய இதே இல்லை, அப்படி நம்ம பேசிட்டு நம்ம பாட்டு கடந்து போயிடுறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பிறனை நான் அற்பமாய் நினைக்கிற காரியங்களை கூட தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அதை விசாரிப்பாராம். நான் பிறரை அற்பமாய் நினைக்கிற காரியத்தை கூட, ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 14:10 வசனம், ரோமர் 14:10. இப்படி இருக்க, எடுத்துட்டீங்களா? ரொம்ப முக்கியமான வசனம், எல்லாரும் கவனிக்க வேண்டிய தேவ வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் 223வது பக்கத்தில் இருக்கிற வசனம் கவனியுங்கள். ரோமர் 14:10. இப்படி இருக்க, நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நீ அற்பமாய் நினைத்த காரியத்தை தெய்வம் நியாயாசனத்தில் கொண்டு வருவார். எத்தனை பேர் அற்பமா பேசுறோம்? சிலர்லாம் நேரடியா, பலர் மறைமுகமா, முகத்துக்கு முன்பாகவோ முதுகுக்கு பின்பாகவோ, everything in God's account sir. அனைத்தும் தெய்வத்தினுடைய கணக்கில் இருக்கிறது. நீ போன்ல இன்னொருத்தரோட பேசலாம், ஆனா தெய்வம் அதை தம் கணக்கில் எடுக்கிறார். எவரையும் அற்பமா எண்ணாதவர் உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Never underestimate anyone. யாரையும் குறைச்சு பேசக்கூடாது. தெய்வம் அதற்கு அனுமதி கொடுக்கிறது இல்லை. ஏழையா இருக்கிறான்னு குறைச்சு பேசக்கூடாது. பலவீனமாயிட்டான் குறைச்சு பேசக்கூடாது. குறை சொல்லி பேசக்கூடாது. வாழ்க்கை ஒரு நொடியில மாறுங்க. வாழ்க்கை ஒரு நொடியில மாறும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு மேல்மட்டத்தில் இருக்கிறதா நினைக்கிற நாம் யாருக்கு தெரியும்? அடுத்த நாள் தலைகீழாய் வாழ்க்கை போகக்கூடும். யாரையும் அற்பமா நினைக்க கூடாது. என்னை இந்த வசனம் ரொம்ப அசைத்தது. நீ எப்படி அற்பமா நினைக்கலாம்? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. அப்போ நான் என் சகோதரனை அற்பமா நினைச்சதெல்லாம் எங்க வரும்? எங்க வரும்? நியாய தீர்ப்புல வரும், நியாய விசாரணையில வரும். நான் நேசித்த ஒரு பிள்ளைய நீ எப்படி வெறுக்கலாம்? நான் ஆதரிக்கிற என் பிள்ளைய நீ எப்படி இப்படி எதிர்த்து பேசலாம்? எப்படி யூடியூப்ல பேசலாம்? எப்படி வாட்ஸ்அப்ல அனுப்பலாம்? தெய்வம் நியாயத்தில் கொண்டு வருவார். அற்பமாய் நினைச்சு போடுறது அற்பமா. அப்போ தேவன் இல்லை என்கிறவன் மதிகேடன், பாவம் செய்கிறவன் மதிகேடன்.
பிறனை அவமதிக்கிறவன் மதிகேடன். 4வது எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. எசேக்கியேல் 13:3 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. தெய்வம் ஒன்றையும் அவர்களுக்கு காட்டல, ஒன்றையும் தரிசிக்கல. தன்னுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசி. இந்த பாட்டில்ல தண்ணி அடைச்சிட்டு இந்த எண்ணெய் பாட்டில வாங்கிட்டு போயிட்டு இந்த குடுகுடுப்பக்காரன் உட்கார்ற மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு சோமன்ற ஆசாமிகள்கிட்ட போய் உட்காரக்கூடாது. என்ன நான் என்னைய ஜோம் பண்ணி வச்சிருக்கேன், 40 நாள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி வச்சிருக்கேன், இவ்வளவு சின்ன டப்பா ஒன்னு 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போ, 200 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு போனா அந்த எண்ணெய் வியாபாரிகிட்ட எல்லாம் போகக்கூடாது. நீ கோவப்பட்ட பரவாயில்ல, நான் சத்தியத்தை பேசுவேன். ஸ்தோத்திரம். பைபிள்ல வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் உடனே இலவச தொடர்பு எந்த புக்கு கிடைக்கும் அதுக்கு அடி. அப்படி ஆண்டவர் சொல்லல. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. அவங்க என்ன பூசணும்? நீங்க வீட்டுல ஜெப எண்ணெய் வச்சுலாம் ஒரு உப்புக்கு உதவாது சார். ஹலோ, ஜெப எண்ணெய் கான்செப்ட் பைபிள் படி எப்படி தெரியுமா? அந்த ஜெப எண்ணெயை ஜோம் பண்ண வர்ற ஊழியக்காரர் கொண்டு வரணும் தான் என் பைபிள்ல இருக்கு. உங்க பைபிள்ல எப்படி இருக்குன்னு தேடி வாசிங்க. வீட்டுல ஜெப எண்ணெய் காலி ஆயிட்டா ஒரு அம்மா சொல்லுது, பாஸ்டர் என்ன காலி ஆயிட்டு எனக்கு பயமா இருக்கு. தோத்திரம். என்னைக்கு பயந்தாங்குழிகளா சார்? ஜெப எண்ணெய் காலி ஆயிட்டுனா பயப்படணும்னு எந்த பைபிள்ல படிச்சீங்க? ஜெப என்ன கான்செப்ட் எல்லாம் தூக்கி தூர எரிஞ்சாதான் கிறிஸ்தவம் விளங்கும். என்ன முறைப்பு? பரவாயில்ல. நம்மள அவன் அப்படியாக்க ஏமாத்தி வச்சிருக்கான். நான் சோம் பண்ணி தர்ற எண்ணெயை நீ பூசு சோமாவும். ஆனா அவரு காலையில 4 மாத்திரை மத்தியானம் 7 மாத்திரை போடுவாரு. நான் சோம் பண்ணி தர்ற எண்ணெயை நீ போடுன்னுவேன். ஜெப எண்ணெய் யாக்கோபு எழுதும் போது மிக தெளிவாக எழுதுகிறார். என்னன்னா, பொய் சொல்றேன்னா நீங்க திருப்பி வாசிருங்க அந்த வசனத்தை. அப்பந்தான் நீங்க கொஞ்சம் சிரிப்பீங்க போல தெரியுது. நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க. அத்தாடி, நாமெல்லாம் இது தெரியாம போய் ஜெப எண்ணெயெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், என்ன காலி ஆயிட்டுலாம் நினைச்சிட்டு இருக்கிறேன். என்ன? யாக்கோபு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. யாக்கோபு 5:14, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி. அப்படித்தானங்க இருக்குது. உன் வீட்டில் இருக்கிற அந்த ஜெப எண்ணெயை நீயே எடுத்து பூசு. அப்படி இல்லை சார். பைபிள்ல எப்படி இருக்குன்னா, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை. அடுத்த வாக்கியம் தான் ரொம்ப முக்கியம். ஏன் ஓன் சர்ச்சு பாஸ்டரை கூப்பிடணும்னா, அவர் ஜெபம் பண்ணும் போதே இது 4 வாரமா சர்ச்சுக்கு வரல ஆண்டவரே, உபவாச கூட்டத்துக்கு திசைப்பக்கமே வரமாட்டேங்க ஆண்டவரே, வீட்டுல தான் இருக்கு, சோம்பேறி வீட்டுல தான் இருக்கு. கேட்டா சொல்லுது, நான் சர்ச்சுக்கு வந்தா ஒரு சர்ச்சு ஃபாஸ்டிங் பிரேயர், வீட்டுல இருந்தானோ ஒவ்வொரு சேனலா மாத்தி நிறைய ஜெபம் பங்கெடுக்கலாம். விளங்கும் உங்க வாழ்க்கை. கர்த்தர் நமக்கு தந்த சர்ச்சில் ஒரு ஜெபம் நடக்கும் போது ஆலயத்துக்கு வரணும், அமரணும், தேவ சத்தம் கேட்கணும், ஜெபிக்கணும். அந்த உணர்வாக்கும் நமக்குள்ள எழும்பணும். ஆமேன் வராதுன்னு எனக்கு தெரியும். அதனால யாக்கும் இவ்வளவு தைரியமா நான் பேசுறது. ஸ்தோத்திரம். நமக்கெல்லாம் சொந்த சர்ச்சு பாஸ்டர் ஜெபத்துல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. வந்த பாஸ்டர் ஜெபத்துல பயங்கர நம்பிக்கை. அவர் தொட்டா ஒரு அற்புதம் நடக்கும். என்ன பொறுத்த மட்டும் இல்ல, உங்க சபை போதகர் உங்களுக்கு ஜெபம் பண்ற ஜெபம் தான் உங்களுக்கு பூரண பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. இனி யாரும் என்கிட்ட தலையை கொடுப்பீங்க? கொடுத்து பாருங்க. தோத்திரம். அல்லேலூயா. ஆமா.
அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால். சார், நோய் சுகமாகிறது ரெண்டாவது. இந்த பலவீனத்துக்கு காரணமான என்னுடைய தவறுகள், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியதாக்கும் அவசியம். அதனால தான் அந்த சபை போதகர் வரணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தோத்திரம். அதனால கண்ட தீர்க்க தரிசிட்ட போனேன், அவர் என் தலையில தபையில அடிச்சார் சார், அப்படியே தலையை ஆட்டி ஆட்டி மாவாட்டினார் சார். அவர்கிட்ட போனேன், நான் பொத்துன்னு விழுந்துட்டேன் சார். விழுறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை சார். ஏன் இங்க கூட்டத்தில் விழுந்தவன் வாழ்க்கையில 10 பாவத்தில் விழுந்து கிடக்கான். நான் விழுந்து விழுந்து எழுமனு எத்தனை பேரை பார்க்கேன். ஏன் விழுந்த எவனாவது ஜீவியத்தில் நிக்கானான்னு பார்த்தா அவன் ஜீவியத்தில் விழுந்துதான் கிடக்கான். விழுறது உருள்றதெல்லாம் அது இருக்கட்டும், அது சபைக்குள்ள நம்ம ஆவியில பலப்படலாம், அது அப்புறம் இருக்கட்டும். ஆமென். தோத்திரம். ஆமா, எனக்கு தேவை ஜனங்கள் நிற்க பழகணும், கர்த்தருக்குள்ள விழப்பழக கூடாது, கர்த்தருக்குள்ள நிற்க பழகணும். தேவ பிரசன்னத்தில் நாம் முகங்குப்புற விழுவது வேற. நான் அதெல்லாம் அனுபவமா விரும்புவேன். ஆனா எனக்கு அதை காட்டிலும் வசனத்துல நின்னுட்டோம்னா நம்ம வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு அல்லேலூயா. அப்போ தேவ வார்த்தை நமக்கு சொல்லுது, தீர்க்கதரிசி தன்னுடைய ஆவியின் ஏவுதலை சொல்றாராம். அங்கிருந்து வரும்போதே ஒரு கணிப்பு வைக்கிறார். ஒரு கணிப்பு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு கணிப்பு. அவங்க அழுறாங்களா அப்படின்னு பார்க்கறது, அது ஒரு அடிச்சு முழக்கிறது. நான் அதுக்காக தேவ ஆவியானவர் இல்லைன்னு சொல்லல, ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆனா இந்த வசனத்தின்படி யார் மதிகெட்டவன் தெரியுமா? தன் ஆவியின் ஏவுதலை பின்பற்றி தெய்வம் சொல்லாததை சொல்லுகிறவன் மதிகெட்ட தீர்க்கதரிசி. 5வது, தன் முடிவை அறியாதவன் மதிகெட்டவன். லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் தெய்வ வார்த்தையை திருப்பி கவனிங்க. பரிசுத்த தெய்வம் நம்மோடு இந்த இரவு இடைபடுகிறார். நம்மை தம்முடைய வார்த்தையின் மேன்மையினால் நிரப்ப விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 12ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் இருந்து 20 வரைக்கும் பாருங்க. அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அது அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, ஒன்று செய்ய போகிறேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையவையாகும்? தன் முடிவை சிந்திக்காத ஒருவன் வளர்ச்சி, பெருக்கம், ஆசீர்வாதம் அதையே யோசிச்சுட்டு ஓடுறான். இன்னைக்கு மரிச்சா நான் எங்க போவேன் நம்ம யோசிக்கல. He failed to think about his end. தன் முடிவை குறித்து சிந்திக்க தவறினவன் மதிகேடன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கும் ஆண்டவர் சொல்றார், இன்று இரவு மரணம் வருமே என்றால் நித்தியத்தில் தெய்வத்தோடு இருப்பேன் என்கிற நிச்சயம் இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ இயேசுவின் வருகை இருக்குமே என்றால் அவரோடு நித்தியத்தில் காணப்படுவேன் என்கிற நிச்சயம் உண்டா? அது இல்லைன்னா பரலோகம் நம்மை பார்த்து சொல்லும் வார்த்தை மதிகேடன் என்கிறதாக்கும். மதிகெட்ட காரியத்தை மனம் துணிந்து செய்தது சீகேமின் சீரழிவில் 2வது காரணமாயிற்று. மூன்றாவது ஸ்தோத்திரம். இந்த சீகேமின் சீரழிவுக்கான 3வது காரணம், வஞ்சகமான அழைப்பை வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டதால் இந்த சீரழிவு நடந்தது. வஞ்சகமான அழைப்பை வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டார்கள். அழைப்பு
உண்மைதான். ஆனா அந்த அழைப்பு வஞ்சகம் நிறைந்த அழைப்பு. நீங்கள் 34ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழி. அவங்க சொல்றாங்க, வஞ்சகமா, நீங்கெல்லாம் விருத்த சேதனம் இல்லாத புருஷர்கள், அவங்களுக்கு நாங்க எங்க தங்கச்சியை கட்டி கொடுக்க முடியாது, என் சகோதரியை கட்டி கொடுக்க முடியாது, நீங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் உங்களுக்கு கட்டி தரலாம். அவன் பாருங்களேன், உடனே போய் பட்டணத்துல பேசி அவ்வளவு பேரையும் அதுக்கு ஓகே சொல்ல வச்சுட்டான். ஆனா இந்த அழைப்பு ஆசீர்வாதமான அழைப்பு அல்ல. இந்த அழைப்பு வஞ்சகமான அழைப்பு. எல்லா அழைப்புகளும் தெய்வத்திடம் வருகிற அழைப்பு அல்ல. எல்லா அழைப்புகளும் தெய்வம் நமக்கு ஏற்படுத்தின அழைப்புகள் அல்ல. அழைப்பு எங்கே இருந்து, யாரிடம் இருந்து, ஏன் வருகிறது? கொஞ்சம் யோசிக்கணும். ஸ்தோத்திரம். must not yield ourselves for every call. எல்லா அழைப்புகளுக்கும் இணங்கக்கூடாது. ஏவாளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அது சாத்தானிடமிருந்து வந்த வஞ்சகமான அழைப்பு. ஆனால் ஏவாள் அதை ஏற்றுக்கொண்டதன் விளைவு இன்னைக்கு வரைக்கும் மனுக்குலம் கஷ்டப்பட வேண்டி இருக்கு. பார்த்தீங்களா? சிலருக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல சும்மா ஹாய் வந்தா போதும், யாரோ எனக்கு ஹாய் போட்டாங்க, உடனே ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ. இன்ஸ்டாகிராம்ல அவன் ஆம்பளையா அவன் பொம்பளையா அல்லது ரெண்டும் இல்லாத ஒரு நிலையில் உள்ளதா எதையுமே பார்க்கறது இல்ல. பொம்பளை போட்டா வச்சா போதும், உடனே ஏதோ ஒரு ஆம்பளை போட்டா வச்சா போதும், உடனே. ஒன்னு புரிஞ்சு கொள்ளுங்க, உலகத்தின் எந்த அழைப்புகளுக்கும் உடனே இணங்குவதற்கு தெய்வம் நம்மை அற்பமானவர்களாக படைக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா எல்லா அழைப்புக்கும் ஓகே சொல்லிட்டு இருந்தாலும் துணிமணி அள்ளி வச்சு கிளம்ப கூடாது. என்ன அழைப்பு அது, யார் அது, யோசிக்கணும். தெய்வத்துக்கு பிரியமில்லாத எந்த அழைப்பையும் உடனே பிளாக் பண்ண பழகணும். ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா ஆமா. ஏவாள் அந்த அழைப்புக்கு மேடம் ஒரு யோசனை இல்லையே. என் கணவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்கிறேன், கேட்கலையே. அவன் கேட்க விட மாட்டான். ஏன்னா அவன் வைக்கிற பிளான் எல்லாம் அப்படி இருக்கும். பழத்தை சாப்பிட்டு புருஷனுக்கும் கொடுக்கிற அளவுக்காகவும் சார் அங்க ஒர்க் பண்ணிருக்காரு. ஃபீல்டு ஒர்க் பயங்கரமா இருந்திருக்கு. ஸ்தோத்திரம். சில மருத்துவர்கள்ட்ட எல்லாம் மாட்டணும்னு வைங்களேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் வெளியே வருவோம். நம்ம போனது செக்கப்புக்கு, வெளியே வரும்போது ஆபரேஷன் முடிச்சு வருவோம். ஏன்னா அவர் பேசும்போது அப்படி சொல்லிடுவார், சார் இன்னைக்கு நைட்டு நீங்க நாளை காலையில இருந்து நடந்துடலாம் பார். நாளை காலையில இருந்து நடப்போம். அதுக்காக டாக்டர்ஸ் சொல்லல, உதாரணத்துக்காக சொல்றேன். என்ன ஆனா நல்ல டாக்டர்ஸ் விளக்கி சொல்லுவாங்க, இந்த காரியம்லாம் இருக்கணும். நம்மளை வச்சு துட்டு சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னு வைங்களேன், வாயிலே வடை சுட்டு தோத்துறோம். அப்புறம் நம்மளை பெட்ல போட்டு சுட்டு சோழிய முடிச்சாகும். ஒரு பேஷண்ட் வரும்போதே கணக்கு பண்ணிடுவாங்க, மாடிக்கு ஆள் கிடைச்சிட்டு. என்ன சும்மா சொல்றேன். ஆனா நம்ம சில விஷயங்களை கவனிக்கணும். என்னையும் இன்னைக்கு காலையில ஒரு டாக்டர் கழுவுனார், மூளையை போட்டு கழுவி. ஆமா பாஸ்டர், நீங்க வேணா நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு தடவை வாங்கினாரு, தேச பக்கமே வரக்கூடாதுன்னு காலையில பிளாக் பண்ணி போட்டேன் நம்பரை. தோத்துறோம். நமக்கு தெரியும்ல, பேசும்போது இவர் உண்மையான டாக்டரா டுபாக்கூர் டாக்டரான்னு தெரியும்ல. ஆமா, ஒரு விஷயத்தை நம்ம சிந்தையில இருத்தணும். பாருங்க, எல்லா அழைப்புகளும் தெய்வத்திடமிருந்து வருகிறது. எல்லா அழைப்புகளும் நமக்கு ஆசீர்வாதமாய் வருகிறதுன்னு நினைக்க கூடாது. யோசுவா 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஆகானை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவன் சொல்றார், வஞ்சகமாய் அவன் எடுத்துக்கொண்டு உள்ள வச்சுக்கிட்டான். அப்ப அந்த வஞ்சக அழைப்பு ஆகானுக்குள்ள உண்டாயிருக்கிறது. பாபிலோனிய சால்வை, பாபிலோனிய இதெல்லாம் பார்த்த உடனே எடுக்கணும். அந்த வஞ்சகத்துக்கு தன்னை விற்று போட்டதுனால தானே.
வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், சபையை குறித்து மிகுந்த ஆதங்கத்தோடு பாரத்தோடு தெய்வம் சொல்லக்கூடிய வார்த்தை இது. தியத்தீரா சபையை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை மிகுந்த பாரத்தோடு கூட சொல்லுகிறதை கவனிச்சு பார்க்கலாம். ஸ்தோத்திரம், யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படிக்கு நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். எங்க புல்பிட்ல கூப்பிடுற அவளை, கமான் வா பிரசங்கம் பண்ணு. தோத்திரம், நாங்கள்லாம் ஊழியர்கள்லாம் உட்கார்ந்து பல முறை யோசித்து இந்த தேவ ஊழியரை கூப்பிடலாமா, இவரை கூப்பிடலாமா, அவருடைய பிரசங்கங்களை கேட்கணுமே, வேத வசனத்துல உபதேசத்துல சரியா இருக்கிற ஊழியரா, அதெல்லாம் பார்த்தாக்கும் பீடங்கள்ல ஏற்றுறது. ஐயா எனக்கும் பிரசங்கம் பண்ண தெரியும், நானும் பிரசங்கம் பண்ணுவேன், உங்க சபைக்கு ஒரு நாள் வரட்டுமேனா சபைக்கு வாங்க. யார் வேண்டானது, சர்ச்சுக்கு வரலாம், ஆனா பீடத்துக்கு வர வாய்ப்பு இல்லை. சபையில வந்து ஆராதனையில் பங்கெடுத்துட்டு தோத்திரம் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உண்மையிலே ஒரு தேவ மனிதனா இருந்தா யாருக்கிட்டையும் வாய் திறந்து வாய்ப்பு கேட்க கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. நானும் பிரசங்கம் பண்ணுவேன், நானும் அதெல்லாம் கர்த்தர் சொல்ல விட மாட்டார். அவர் தான் அடையாளம் காட்டுவாரு. இந்த தேவ மனுஷன் மேல ஒரு கிருபை இருக்கு, இந்த தேவ மனுஷன் மேல ஒரு தேவ வாக்கு பேசும் வல்லமை இருக்குது, தெய்வம் அடையாளம் காட்டுவார். இந்த யேசபேல் என்கிற ஸ்திரீய இடம் கொடுத்து பீடத்தில் நிறுத்தி அவ இப்ப என்ன சொல்ல வச்சுட்டா, வேசித்தனம் ஒன்றும் பாவம் இல்ல, விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிட்டாலும் பாவம் இல்லைன்னு சொல்லிட்டா. சபையும் ஆமேன் போட்டுட்டு இருக்குதான். வஞ்சனைக்கு இடம் கொடுக்கிறது ஆபத்தானது. சரி, நான்காவது இந்த சீகேமின் சீரழிவுக்கான 4வது காரணம், ஸ்தோத்திரம், நீங்க ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க இந்த தகப்பன் ஏன் இது நடந்ததுன்னு அங்க ஒரு காரணத்தை சொல்லுகிறார் பாருங்க. ஆதியாகமம் 49வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை பாருங்க. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. யாரா? 5வது வசனம், சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாது. பாருங்க, சீகேவின் சீரழிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்தரங்க ஆலோசனை. இந்த 2 பேர் மட்டும் பிளான் பண்றாங்க. நம்ம சகோதரியை தீமையா கெடுத்துட்டான் பாத்தியா, அப்போ நம்ம 2 பேரும், இந்த சிமியோனும் லேவியும் தான் உட்கார்ந்து பிளான் பண்ணி சகோதரர்கள் எல்லாரையும் ஒன்னு சேர்த்து இந்த திட்டத்தை செய்து முடிக்க துடிக்கிறார்கள். கொடுமையின் கருவிகளை கையில் எடுக்கிறாங்க. அவங்களுடைய அந்தரங்க ஆலோசனை அநேகரை அழிப்பதற்கு ஏதுவானது, அழிவுக்கு ஏதுவான அந்தரங்க ஆலோசனை. நம்ம உட்கார்ந்து அந்தரங்கமா ஆலோசித்தா ஆவிக்குரியதாய் ஆலோசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம உட்கார்ந்து ஆலோசித்தா ஆவிக்குரியதை ஆலோசிக்கணும். ஆமென். ஆவிக்குரிய காரியங்களை மட்டும் இல்ல, அநேகரை கட்டி எழுப்பக்கூடிய காரியங்களை ஆலோசிக்கணும். இந்த 2 பேரும் உட்கார்ந்து செய்த அந்தரங்க ஆலோசனை. சிலர்லாம் உட்கார்ந்து பேசிட்டாங்கன்னு வைங்களேன், 2 குடும்பம் அன்னைக்கு தொலைஞ்சுது. 2 குடும்பம் தொலைஞ்சுது. அன்னைக்கு ஒரு கலவரம் ஏற்படுத்தாம இவங்க ஐக்கியம் ஓயாது. ஆமா, சிமியோனும் லேவியும் போல ஒன்னு சேர்ந்தாலே, சிலர் பாருங்களேன், இவங்க பேசுறது மற்றவங்களுக்கு தெரியாது. போன்ல பேசுவோம், பக்கத்துல இருக்க ஆளுக்கு கேட்காது. ஒரே சத்தம் கேட்கும். ஆனா அவனுக்கு புரியும் இவன் என்ன பேசுறான். இந்த 2 ஏக சகோதரர்கள், ஏகப்பட்டவரை கவுத்து போட்ட சகோதரர்கள். 2 ஒன்னு சேர்ந்துட்டு அன்னைக்கு ஏதோ ஒரு கலவரம் இருக்கு சார்னு முடிவு பண்ணிக்கலாம். தேவ வார்த்தை நல்லா கவனிக்கணும். சில காரியங்கள் நமக்கு அந்தரங்கத்தில் வரும்.
அந்த அந்தரங்கத்தில் வருகிறதை தேவ கிருபையிலே மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தருவாராக. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், உபாகமம் 13:7 அந்தரங்க ஏவுதல் வரும். அந்தரங்க ஏவுதல் எதுக்கு? நீ இப்படியே இந்த சர்ச்சுக்கு மட்டும் போனா போதாது, பார்த்துக்க. அப்படியே கொஞ்சம் அங்கேயும் ஒரு 101 ரூபா கொடுக்கணும், இங்க ஒரு 501 ரூபா கொடுக்கணும், பார்த்துக்க. எங்க தோத்திரம் தெய்வத்துக்கு பிரியமில்லாத சில ஸ்தலங்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமா, தெய்வம் அல்லாத காரியங்களுக்கும் நீ கொஞ்சம் கொடு. அதெல்லாம் நீ கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நீ ரூபாயை தர, நான் கொண்டு போறேன். நீ ஏன் வரணும் பிள்ளை? நீ வர வேண்டாம், நீ உன் சர்ச்சுக்கு போ. உன் பேர்ல ஒரு 101 ரூபா தான், நான் கொண்டு போறேன். அந்தரங்க ஏவுதல். ஒரு நாளும் அவைகளுக்கு இடம் கொடாத ஒரு உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. யோபு 31ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல சொல்றாரு, ரகசிய மயக்கம். யோபு சொல்றாரு, நான் ரகசியமா மயங்கி என் கைக்கு நான் முத்தம் கொடுத்தது உண்டானாலும் சொல்லிட்டு. சிலர் பாத்தீங்களா, லைட்டை போட்டுட்டு ஒரு முத்தம் கொடுப்பான், பார்த்திருக்கீங்களா? அவர் வெளிச்சத்தை வணங்குறாராம். நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படி லைட் போட்டு முத்தம் கொடுக்கறாள்னா? அப்படின்னா என்ன அர்த்தம்? he is worshiping the light. நம்ம லைட் ஆராதிக்கிற ஒளியான தேவனையே ஆராதிக்கிறோம். ஆமா, நம்ம சூரியன் ஆராதிக்கல, நீதியின் சூரியனாகிய கர்த்தரையே ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ரகசிய மயக்கம். சிலர்லாம் நல்லா தான் இருப்பாங்க, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் சில ரகசிய மயக்கம். ரகசிய மயக்கம். கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பான், பச்சை கலர்ல அது ஒரு கல் இருக்கும். கேட்டா சொல்வது ராசிக்கல் பாஸ்டர். இது போட்டதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். கொன்னே விடுவார், கொன்னு. கல்லு, பச்சை கலர் கல்லு வச்ச உடனே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சாரா? நீ 50 கிலோ கல்ல தலையில தூக்கி வச்ச கூட ஒத்த பைசா நிக்க விட மாட்டார் வாழ்க்கையில. ஆமா, இந்த கலர் சட்டை எனக்கு ராசியானது. ரகசிய மயக்கம். வியாழக்கிழமைன்னா பச்சை கலர் போடணும், புதன்கிழமைன்னா சிவப்பு கலர் போடணும், திங்கள் கிழமைன்னா மஞ்சள் கலர் போடணும். கடைசியில் உனக்கு வெள்ளை கலர் போட்டு உள்ள பூத்துருவாங்க மண்ணுக்குள்ள. காலையில எழுப்பி கேலண்டர்ல பாக்குறது, இன்னைக்கு என்ன திசை? எல்லா திசையும் இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கு தம்பி. என்ன, எல்லா திசையும் உயிரோடு தான் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்பு மறக்க முடியாது, ஒரு சபையிலிருந்து ஒரு 6 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க ஒரு பாஸ்டர் கூட்டு வந்திருந்தார். ஒரு 6 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது. அப்போ எங்க சபையில ஞானஸ்நான தொட்டி இல்லை. ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் கொடுக்கிறது கூட்டு வந்தாங்க. நாங்க அவங்கள இன்னொரு நல்ல குளத்துக்கு கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுக்க போனோம். ஞானஸ்நானம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து சொல்றாரு, பாஸ்டரையா, இன்னைக்கு காலையில கேலண்டரை பார்த்தேன், இன்னைக்கு தெக்க சூலம்னு இருந்தது, நல்ல வேளை நீங்க என்னைய மேக்க கூட்டு போனீங்க. தெக்க என்ன இருக்கா? சூலம் இருக்குதான். இது தெரிஞ்சிருந்தா தெக்க கொண்டு போய் சூலத்திலே அவரை குத்தி இருக்கலாம். எடுக்க வந்தது ஞானஸ்நானம், பார்த்தது திசை. என்ன திசைன்னு நான் அந்த பாஸ்டர்ட்ட சொன்னேன், கொஞ்சம் விவரம் கற்றுக் கொடுங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு. விசுவாசி ராசி பார்க்கிறது. ரகசிய மயக்கம். ரகசிய மயக்கம். நமக்கு 365 நாளும் நல்ல நாள் தான். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நம்ம என்ன டேட்டு பார்ப்போம்னா, கல்யாணம் இல்லாத நாளா பார்த்து நம்ம கல்யாணம் வச்சா சேர் கிடைக்கும், மண்டபம் கிடைக்கும், வேன் கிடைக்கும், இலை ரேட்டு கம்மியா இருக்கும், காய்கறி ரேட்டு கம்மியா இருக்கும், ஆட்கள் எல்லாரும் வருவாங்க. இவன் ஆவிக்குரியவனா இருந்துட்டே முகூர்த்த நாள் பார்த்து முக்குல கொண்டு உன்னை சாத்தணும். விசுவாசி முகூர்த்த நாள் பார்த்து இவரும் கல்யாணம் வச்சுக்கிட்டு என்ன. அப்புறம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, மண்டபம் கிடைக்கல. மண்டபம் எங்க கிடைக்கும்? உனக்கு தெருவில் தான் நடக்கும் கல்யாணம். பிறகு என்ன ஆசீர்வாதம் பத்தீங்களா? சரி. ரகசிய மயக்கம். அது எனக்கு இந்த ஒண்ணு மட்டும் பாஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னா, அவர் ஒண்ணு சொல்லுவார் பாருங்க, அதுக்கு அவர் மயங்கி இருக்காருன்னு அர்த்தம். நம்ம புரிஞ்சுக்கணும்.
அந்தரங்க ஆலோசனைக்கு ஒரு நாளும் நம்ம அகப்படாதபடி கர்த்தர் காப்பாராக. அழிவுக்கேதுவான அந்தரங்க ஆலோசனைகள் ஒரு நாளும் தேவ பிள்ளைகளுக்குள்ள எழும்பக்கூடாது. சரி, சீகேமின் அழிவுக்கான ஐந்தாவது காரணம் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தின் அடுத்த வார்த்தையை பாருங்க. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் கூட்டத்தில், அப்போ கூடத்தகாத கூட்டமாக்கும் இந்த சீரழிவுக்கு காரணம். என்ன கூட்டம்? சத்தமா சொல்லுங்க. கூடத்தகாத கூட்டம். கூட்டம் எல்லாம் கூட்டம் அல்ல. எல்லாத்தையும் கூட்டம்னு சொல்லக்கூடாது. சில கூடத்தகாத கூட்டம் இருக்குது. ஒரு 3 கூட்டம் சொல்றேன். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் கூடத்தகாத ஒரு 3 கூட்டம். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 11:6 பெருமையின் கூட்டம். ஸ்தோத்திரம். நாம் ஒன்று சேர்ந்து வானளாவ ஒரு பெரிய கோபுரத்தை கட்டப் போகிறோம். ஐயோ, அவங்களுக்கு மனசுல இருந்த எண்ணத்தை என்னன்னு பாருங்க. ஆமா, ஸ்தோத்திரம். இவர்கள் ஒரே கூட்டம். அவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க பாருங்க. நம்ம பூமி எங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். 4ஆம் வசனத்தில் இருக்கு, நான் வாசித்தது. இப்போ 6ஆம் வசனத்தை வாசிக்க போகிறேன். தோத்திரம். ஆமென். 5ஆம் வசனத்தை பாருங்களேன். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தரே என்ன செஞ்சிட்டாரா? டேய், இவ்வளவு பெரிய கூட்டமா இருந்து பிரம்மாண்டமா கட்டுறான, கமா நம்ம போவோமே, ஒரு விசிட்டிங் போடுவோமே. வந்துட்டார் ஆண்டவரை. இறங்கி வந்து பார்த்தா இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள். பிரச்சனையை பத்திகளா? இந்த ஒரு கூட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆமா, ஒரே பாஷை இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். சிந்தை பத்திகளா? நான் தொடங்கினா அது சேமையா முடியும். நம்ம கை இல்ல. நம்ம தொட்டா பிறகு அதெல்லாம் ஒரு குறை வராது. அசத்தி போடலாம், எவனும் தடுக்க முடியாது. கமான். பெருமை நிறைந்த கூட்டம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி, அடுத்தது போராடும் கூட்டம். தேவ தரிசனத்துக்கு எதிராக போராடும் கூட்டம். தேவ மனிதர்களுக்கு எதிராக போராடும் கூட்டம். சிஸ்டர், பிரதர், நம்ம கூட்டம் என்ன கூட்டம்னு முதல்ல யோசிக்கணும். சில கூட்டம் பெருமையின் கூட்டமா இருக்கும். சில கூட்டம் ஸ்தோத்திரம். ஆமா, அவங்க கூட்டத்துடைய நோக்கமே போராடணும். ஆமா, ஒரு நபரை பச்சு அன்னைக்கு முழுக்க பிச்சு கொதறி துண்டு துண்டாக்கி போட்டுறணும். இன்று சபையை குறித்து பேசுவோமா அப்படின்னு ஆரம்பிச்சு சபையை சுக்கு நூறாக்கி போட்டுட்டு போயிடணும். கூட்டம் உட்கார்ந்து பேசுற பேச்சு முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னா போராடுறது. நாம் கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை. தன்மையா கேட்கணும், அன்போட கேட்கணும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? 3வது ஒரு கூட்டம், பாவம் செய்ய கூடுகிற கூட்டம். ரொம்ப வித்தியாசமான கூட்டம் பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனம். 1 சாமுவேல் 22. ஏலி மிகுந்த கிழவனா இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, பாருங்க, இந்த கூட்டம் பாவத்துக்கென்றே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு வரதா. இந்த கூட்டத்துடைய நோக்கமே பாவம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய கூட்டங்கள் பெருமை இல்லாத கூட்டமா இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்முடைய கூட்டம் போராடணும், சண்டை போடணும், கேள்வி கேட்கணும், அவனை அப்படிங்கிற ஒரு முரட்டுத்தனம் இல்லாத அன்பையும் ஐக்கியத்தையும் முக்கியப்படுத்துகிற கூட்டமா இருக்கட்டும். கை உயர்த்தி ஒரு ஆமென். நம்முடைய கூட்டம் பரிசுத்தத்துக்கு ஏதுவாக கூடி வருகிற கூட்டமா இருக்கட்டும்.
ஆனா பைபிள்ல எனக்கு 2 கூட்டம் ரொம்ப பிடிச்ச கூட்டம். லூக்கா 1:10 பாருங்க. லூக்கா 1:10 ஒரு கூட்டம் ஆமென் கூடாரத்துக்கு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே, ஆமென் ஆலயத்துக்கு வெளியே நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஹalleluya. நான் கூடி வருவது ஜெபிப்பதற்காக இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? நாங்கள் கூடி வந்தா அது ஜெபிக்கிறதுக்காக இருக்கணும் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 38:8 கொடுக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். ஆமென். ஸ்திரீகள் தங்கள் தர்ப்பணங்களை கொடுத்தாங்களாம். கொடுக்கிற ஒரு கூட்டம், அவங்க கூட்டமா வந்து கர்த்தருக்கு கொடுத்தாங்களாம். ஆமென். கொடுக்கிற ஒரு கூட்டமாய் நாம் எழும்ப தெய்வம் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. எத்தனை பேர் கை உயர்த்தி அசைத்து ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவசியமற்ற நட்புகளை நம்ம அகற்றுவதாக்கும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். ஆறாவதாக சீகேமின் சீரழிவுக்கான 6வது காரணம், ஸ்தோத்திரம், ஆமென், கோர செயல்கள் செய்ய வைத்த கோபம். கோர செயல்கள் செய்ய வைத்த கோபம். ஆதியாகமம் 49 அதனுடைய 6, 7 பாருங்க. ஆதியாகமம் 49:6-7 அந்த 6 நம்ம வாசித்துட்டோம். 7வது வசனத்தை வாசிக்கிறோம். உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. உக்கிரமான அவர்கள் கோபம். இந்த சீகேமில் ஒரு சீரழிவு வர காரணம் சுபாவத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனது. ஸ்தோத்திரம். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் உடனே கோபம். அது ஏன் எதுக்கெல்லாம் யோசிக்கிறது இல்லை. சமீபத்தில் ஒரு நபர் புது கார் வாங்கியிருந்தார். புது கார் வாங்கி அப்பந்தான் கொண்டு வீட்டில் நிறுத்தி இருக்கிறார். சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை அது பாருங்க கீழே இருந்து ஒரு கல் எடுத்து கார்ல பி, புது கார்ல சி. மேடம் எழுதி பழகினது எதுல? புது கார்ல. அப்பா வந்து பார்த்தாரு, கோபம் ஒரு அறை கொடுத்தார். பிள்ளை அப்படியே துவண்டு போச்சு. கைய பிடிச்சாரு, தரையில வச்சாரு, அந்த கல் எடுத்தார், கையிலே குத்துனாரு. எழுதுவியா 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 எழுதுவியா. பிள்ளை அழுது துடிக்குது. அப்பா மாட்டே, அப்பா வேண்டாம். அவருக்கு கோபம் அடங்கல. ஆன மட்டும் அடிச்சு முடிச்சு கொஞ்ச நேரத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இவர் சத்தம் போட்டு கூட்டு போனாங்க. பிள்ளைய பக்கத்து வீட்டுக்காரன் ஆஸ்பத்திரி கூட்டு போறான். இவர் இங்க உட்காந்து காருக்காரன் போன் பண்ணிட்டு இருக்காரு. காருக்கு போன் பண்ணி இப்படி கார்ல ஒன்று ஆயிட்டு என்ன செய்யலாம்? அவர் சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாளை காலையில் வந்து நான் எடுத்துட்டு போவேன், நான் அதுக்கு என்ன பார்க்கணுமோ ஃபுல்லாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை, மிஞ்சி போனால் ஒரு 3000 ரூபாயிலேருந்து 4500 செலவாகும் சார். பிள்ளைய கொண்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கு. டாக்டர் சொன்னார் 50,000 ரூபாய் இப்போ கெட்டு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி முடிக்க 1.5 லட்சம் ரூபா ஆகும். கைக்குள்ள எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு. ஆத்திரம். 4,500 ரூபா தான் காருக்கு. பிள்ளைய கூப்பிட்டு 2 தடவை சொன்னா அது என்ன செய்ய போகுது சொல்லுங்க? கேட்கப்போ அவர் சொல்றாரு, என் கோபம் இப்போ 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி பிள்ளைய கொண்டு வந்து வச்சிருக்கேன் பஸ்ட. இப்போ பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன், எப்போ எழுதுனாலும் எழுது மக்களைன்னு சொல்லியிருக்கேன். கோபம் எங்க கொண்டு நிறுத்தி இருக்கு பாத்தீங்களா? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது.
சில விஷயத்துல டக்குன்னு கோபப்பட்டு பேசிட்டு பிறகு ராத்திரி படுக்கையில கிடந்து யோசிக்கும், ஐயோ இந்த வார்த்தை நான் பேசியிருக்க கூடாது, இந்த வார்த்தை என்னையே காயப்படுத்துத, அவங்களை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும். நான் உணர்வுள்ளவர்களை பேசுறேன், என்ன உணர்வத்த ஜீவன்களை நான் பேசல. சிலர் அப்படி என்னத்தை பேசிட்டேன், யாரும் பேசாததையா பேசிட்டேன் அப்படின்னா அது எரும மாட்டு லெவலுக்கு கூட ஆகாது. அதெல்லாம் விட்டுறணும், கதையிலே சேர்க்க கூடாது. இந்த பிரசங்கம் அந்த எரும மாடுகளுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு வார்த்தை பேசிட்டேன்னா இரவாவது எனக்கு கர்த்தர் உணர்த்தும் போது நான் உணர்வடையணும். இல்ல ஐயோ இந்த வார்த்தையை நான் பேசியிருக்க கூடாது. அதனாலதான் உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமனமாக முன்னமே என்ன செய்யணுமா, தனிய கடவுது. கோபப்படலாமா? நான் சொல்லுவேன் தாராளமா கோபப்படலாம். இயேசுநாதருக்கு வந்த மாதிரி கோபம் வரணும். இயேசுநாதர் கோபப்பட்டாரா? 2 இடத்துல கோபப்பட்டார். ஒரு இடத்துல கோபப்பட்டார், ஆலயம் சுத்தமானது. கோபப்பட்டார், ஆலயம் சுத்தமானது. அப்போ உங்களுக்கு கோபம் வந்தா என்ன செய்யணும்? வீட்டை சுத்தமாக்கணும். கோபம் வந்தா விளக்கு மாத்த எடுத்து என்ன செய்யணும்? பெருக்கணும். சார் பிரதர், உங்களுக்கு தான் வீட்டுல கோபம் வருதுன்னா இனி பெருக்குங்க. கோபம் அதிகம் வந்தா ஒட்டடை அடிங்க. என்ன நல்லா வீட்டை கிளீன் பண்ணணும். இன்னும் கோபம் இருந்தா துணி துவைங்க. சகோதரி துணியை கேட்டு வாங்கி துவைங்க. அப்பா சகோதரிமாருக்கு என்ன சந்தோஷமா இருக்கு. ஆமா, இன்னும் கோபம் அடங்கலன்னா துணியை காய போடுங்க. இன்னும் அடங்கலன்னா காஞ்ச துணியெல்லாம் உட்கார்ந்து மடிச்சு பீரோல் அடுக்கி வைங்க. ஸ்தோத்திரம். இன்னும் கோபம் போகல, வெளியே போர்டு வைங்க, இங்க துணி துவைத்து தரைப்படும். வேற வழி தெரியல. எனக்கு பைபிள்ல படிச்ச இன்னைக்கு சாயங்காலம் சிரிப்பா வந்தது. இயேசு கோபப்பட்டார், ஆலயம் சுத்தமாச்சுது. இன்னொரு இடத்துல கோபப்பட்டாரு, சூம்பின கையுடையவன் கையை பார்த்து கையை நீட்டினார், கை நல்லா ஆயிற்று. அப்போ இயேசுநாதர் கோபப்பட்டா சுத்தம் ஆயிற்று, இயேசுநாதர் கோபப்பட்டா சுகமாயிற்று. நமக்கு கோபப்பட்டா கையில இப்படி கெட்டு போட்டிருக்கு. என்னன்னு கேட்டா என் புருஷன் கோபப்பட்டார். கையை ஒடிச்சுக்கலாம், உன் கையை ஒடிச்சு போடுவேன், உன் எலும்பை எண்ணிருவேன். அப்பா என்ன டயலாக்கு கோபத்துல. ஆனா இயேசுநாதர் கோபப்பட்டதுடைய விளைவு பாருங்களேன், சுத்தமும் சுகமும். ஓவர் கோபம்னா கையை கால அமைக்கி கொடுங்கன்ற, வேற ஒண்ணு இல்லை. தோத்துரும். ஆமா, கொஞ்சம் மசாஜ் பண்ணி கொடுங்க. நான் கோபமா இருக்கிறேன் அப்படின்னு ஓவரா மசாஜ் பண்ணிடாதீங்க. உன் கழுத்துக்கு மசாஜ் கொடுக்கணும்னு ஒற்றை கொடுத்துடாதீங்க. இல்ல, நம்ம ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் கூட நன்மையா மாறணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இல்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஸ்தோத்திரம். தீமையானதை நடப்பிப்பதற்கு ஏதுவான ஒரு கோபமும் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனா கோர செயல்களை செய்ய வச்ச ஒரு கோபமாக்கும் இந்த சீரழிவுக்கெல்லாம் காரணமாயிற்று. 7வதாக கடைசியாக ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கிற ஒரு வசன பகுதி ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஏன் இந்த சீகேமில் சீரழிவு ஏற்பட்டது? ஆதியாகமம் 35:2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு, கவனியுங்கள், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். 7வது கடைசியா ரொம்ப முக்கியமா, இந்த சீகேமின் சீரழிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்நிய தெய்வங்களை தன்னோடு இருக்க அனுமதித்தது. யாக்கோபுக்கு அந்நிய தெய்வங்கள் மேல நம்பிக்கை இல்லை. ஆனால் யாக்கோபு மிகவும் நேசித்த ராகேல் அவைகளை தூக்கி கொண்டு வந்தாள், சுமந்து கொண்டு வந்தாள். வெளிப்படையாக அல்ல, மறைமுகமாக. சில ஆவிக்குரிய குடும்பங்களில் சில தேவையற்ற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? மறைவிடங்களிலே அல்லது அந்தரங்கங்களிலே பயன்படுத்தப்படுகிற தெய்வீகத்திற்கு முரண்பட்ட காரியங்களாக்கும்.
நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்னை ரொம்ப பாரப்படுத்தினார். சபைக்கு சொல்லு, ஜனங்களுக்கு சொல்லு, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனாய் இருக்கட்டும், ஆவிக்குரியவனின் அந்தரங்கத்தில் ஒரு விக்கிரகமும் இருக்கக்கூடாது. விக்கிரகம் அதை மட்டும் சொல்லல, தெய்வம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் எது இருந்தாலும் யார் இருந்தாலும் அது விக்கிரகமே, அது விக்கிரகமே. We cannot replace God. We cannot replace God. தெய்வத்தை மாற்றி அங்கே இன்னொரு காரியத்தை வைக்கவே முடியாது. அங்கே எதை வைத்தாலும் அது விக்கிரகமே. தெய்வத்துக்கு பதிலாக உருவத்தை, தெய்வத்துக்கு பதிலாக சிலுவையை, தெய்வத்துக்கு பதிலாக பணத்தை, தெய்வத்துக்கு பதிலாக வேலையை, தெய்வத்துக்கு பதிலாக மனைவியை, தெய்வத்துக்கு பதிலாக கணவரை, தெய்வத்துக்கு பதிலாக பல வருஷத்துக்கு பிறகு கிடைத்த பிள்ளையை. We cannot replace anything for God. தெய்வத்திற்கு சமமாக எதையும் யாரையும் நான் வைக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். இந்த பெரிய சீரழிவில் இருந்து இந்த குடும்பம் மீண்டு வர யாக்கோபு செய்த தீர்மானம் என்ன தெரியுமா? என் குடும்பத்தை நான் சுத்திகரிக்க போகிறேன், என் குடும்பத்தை நான் சுத்திகரிக்க போகிறேன், என் வீடு சுத்திகரிக்கப்படணும், அகற்றப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். இந்த இரவு உங்க குடும்பம் சுத்திகரிக்கப்பட நீங்கள் அர்ப்பணிக்க கூடும் என்றால், உங்க குடும்பத்துக்குள் நடைபெற்று கொண்டிருக்கிற பல சீரழிவுகளுக்கு இந்த இரவு தெய்வம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார், முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். நீங்கள் இதுவரை கடந்து வந்த சில காரியங்கள் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, காரணங்கள் தெரியாமல் இருக்கலாம். யாக்கோபு, நீ நினைக்கலாம், நான் தெய்வத்தை அல்லவா தேடி வந்தேன், 20 ஆண்டுகளாக என் மாமனார் வீட்டில் என்னை அற்புதமாய் காத்தாரு, அங்கிருந்து புறப்பட்டு தரிசன எல்லைக்குள் வரும்போது ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தெய்வத்திற்கு பதிலாக நீ எதை உன்னுடைய வைத்திருந்தாலும் இயேசுநாதரை படத்தில் வைக்க கூடாது, இயேசு இல்லாத சிலுவையை தொட்டு கும்பிட்டு அலையக்கூடாது. நான் சொன்னேன் பாருங்க, இந்த ஜெப எண்ணெய், ஜெப தண்ணி, ஜெப துணி, ஜெப மண்ணு, ஜெலர்லாம் அங்கிருந்து மண் அள்ளிட்டு வந்தேன். மண்ணா போயிடப்படாது சொன்னமே. ஆமா, கர்த்தர் நம்மகிட்ட இன்னைக்கு இரவு மிகுந்த பாரத்தோடு சொல்றது, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அந்நிய தெய்வங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. அது யாரை வச்சு கிளீனா பிளான் போட்டு கொண்டு வரான் பாத்தீங்களா? லேயாள் கிட்ட இருந்தா சோழிய முடிச்சிருப்பான் லேயால. அதனால சாத்தானுக்கு தெரியும் இவனுக்கு ரொம்ப இஷ்டமான வட்ட இதை கொடுக்கணும்னு. ராகேல திட்ட முடியாது பாத்தீங்களா? நேச மனைவி இல்லாவா, பயங்கர லவ் அவனுக்கு அவளுக்கு மேல. ஆனா அவ இவளை ஒரு துளி கூட லவ் பண்ணல. சிலர் பைபிள் தெரியாம கதை பேசிட்டு அலைகிறது. யாக்கோபு ராகேலு லவ் பண்ணாங்கன்னு. யாக்கோபு தான் பைத்தியார பையன் லவ் பண்ணான். ராகேல் ஒரு துளியும் அவனை லவ் பண்ணல. உண்மையிலே நேசித்திருந்தான் வைங்களே, கல்யாணத்துக்கு கார்டு அடிச்சாச்சு, ஊரெல்லாம் கூப்பிட்டாச்சு. ஆமா, பயங்கர ஏற்பாடு நடக்கு. ஆனா மேக்கப் யாருக்கு நடக்கு? லேயாளுக்கு நடக்கு. அப்ப ராகேல் உண்மையில் லவ் பண்ணிருந்தா என்ன சொல்லிருப்பான்? நான் செத்துருவேன். நான் சொல்லிருப்பாளா? சொல்லிருக்க மாட்டாளாங்க. அல்லது யாக்கோபுக்கு செய்தி அனுப்பியிருப்பாளே, அன்புள்ள கணவரே, எங்க எல்லாம் ஏடா கூடமா நடக்குது, எங்க அக்காவுக்கு மேக்கப் நடக்க அனுப்பியிருப்பாள்ல. இவ சிரிக்கா, பைத்தியார பையன் பாட்டுனல, லவ் பண்ணல. என் ராகேலு, என் ராகேலு, என் ரேச்சலு, ரேச்சல் வந்தால வாழ இன்னைக்கு இருக்கு நைட்டு உனக்கு. நைட்டாவது அக்காவை பிடிச்சு தள்ளி அறிவு கட்டவள அவன் என்னைய லவ் பண்ணான்னு சொல்லி இருக்கணும்ல. லவ் பண்ற அத்தனை பேருக்கு இப்படி நடந்தா எனக்கு கொள்ளையத்த சந்தோஷமா இருக்கும். விடிஞ்சா பார்ட்டி பதறி போய் நிக்கு, ஆத்தாடி இது லேயான்னு அவர் ரொம்ப கூலா சொல்றாரு. லாபான் இப்பவும் ஒண்ணு இல்ல, அந்த பிள்ளைக்காக இன்னும் கொஞ்ச நாள் வேலை பாருன்னா அவளையும் தரலாம். அந்த ராகேல் கிட்டையாக்கோ இந்த விக்கிரகங்களை கொடுத்து சத்துரு அனுப்புகிறான்.
யாருக்கிட்ட இருந்தா இது நீண்ட தூரம் பயணிக்கும்னு தெரியும். ஆனா கர்த்தர் நல்லவர். தரிசன எல்கைக்குள் வர முன்பு ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு கொடுத்தார். இன்றைக்கு இரவு சில குடும்பங்களை கர்த்தர் சுத்திகரிப்பின் ஆழத்துக்குள் நடத்த விரும்புகிறார். இது நடந்த பிறகு இனி உன் குடும்பத்தில் எந்த சீரழிவுகளுக்கு இடமில்லை. இனி இந்த சீரழிவுகளுக்கு இடமில்லை. இனி மதிகேடான காரியம் உன் குடும்பத்துக்குள் நுழையாது. இனி வஞ்சகம் நுழையாது. இனி அந்தரங்க தாக்குதல்கள் நடக்காது. கூடத்தகாத கூட்டம் இனி உன் வாழ்வில் வராது. கோர செயல்களை எழும்ப பண்ணுகிற கோபம் இனி இராது. ஒரு சுத்திகரிப்பு. எழுந்திருப்போமா தேவ சமூகத்தில்? இந்த சுத்திகரிப்பின் பலனாய் 3 நன்மைகளை கர்த்தர் யாக்கோபின் வாழ்க்கையில கொடுத்தார். நான் அதைத்தான் உங்களுக்கு ஜெபமாக்க விரும்புகிறேன். பரிசுத்த தெய்வம் இன்றைக்கு மாலை நான் ஜெபத்தோடு ஆயத்தப்பட்ட போது சொன்னார், இப்ப யாரும் போக வேண்டாம், என்ன ஜெபம் முடியட்டு, இது ரொம்ப முக்கியமான ஜெபம், இனி யாரும் கீழே இறங்கக்கூடாது. இப்ப மேல இருக்க அத்தனை பேரும் ஜெபத்துல நிக்கணும். ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் எல்லாருக்குமானது. வாய்ப்பு இருந்தா கீழே தேவையில்லாத எல்லாரையும் மேல கொஞ்சம் அனுப்பி வைங்க. இது ரொம்ப முக்கியமான ஜெப நேரம். ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்துக்கு தப்பிட்டீங்கன்னா நீங்க சில நன்மைகளை இழப்பீங்க. ஆகவே உங்களை அன்பாய் கேட்கிறேன். தேங்க்யூ, வந்ததுக்கு நன்றி. பாருங்க, நல்ல பிள்ளைங்க சொன்ன உடனே ஓடி வந்துட்டாங்களே. ஸ்தோத்திரம். பிரசங்கம் தான் முடிஞ்சிருக்கு. இவ்வளவு நேரம் மயக்க ஊசி தான் போட்டிருக்கு. இனிதான் ஆபரேஷன் நடக்க போகுது. ஸ்தோத்திரம். மயக்க ஊசி போட்டு மயங்கி பார்ட்டி இறங்கி போயிட்டுனா அப்போ இவ்வளவு நேரம் ஊசி போட்டதுல மயங்கலையே அப்படின்னு பிரச்சனையாகும். பார்த்தீங்களா? இப்பதான் ஆபரேஷனை தொடங்கி இருக்கு. 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். என்ன ஸ்தோத்திரம்.